நம்ம சேலம்ல 13ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட 1000 வருட பழமையான ஒரு சிவன் கோயிலோட வரலாறை பத்தி நம்ம பார்க்க போறோம். சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் திருமாலால் தாரை வார்த்து கொடுத்து மாங்கல்ய நிகழ்ச்சி நடந்ததால தாரைமங்கலம் என்று அழைக்கப்படுறது. காலப்போக்கில் அது தாரமங்கலம் பேர் மாற்றப்பட்ட கைலாசநாதர் கோயிலுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். இப்போ மாசி 9, 10, 11 மாலை சூரியன் அஸ்தமிக்கிறப்போ சூரிய ஒளியானது நந்தியின் கொம்பு வழியாக போய் கருவறையில் இருக்க சிவலிங்கத்தின் மேல போய் படும். இதுதான் இந்த கோயிலோட தனி சிறப்பு. கோயிலுக்கு அடியில பாதாளலிங்க சன்னதி இருக்கு. அதை பாக்குறது ரொம்பவே அரிது. ஒரே கல்ல செதுக்கப்பட்ட யாழி உள்ள இருக்கிற பாலை நம்ம கையை விட்டு சுத்த முடியும், ஆனா வெளியே எடுக்க முடியாது. சனி பிரதோஷம் ஒரு நாள் வந்தாலே போதும், ஒரு வருஷத்துக்கு தேவையான மொத்த பலனை அந்த ஒரே நாள் அடைஞ்சிட முடியும். போர்க்காலத்துல யானையை வச்சு இடிச்சாலுமே இடிச்சு உடைக்க முடியாத அளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு கதவு. அப்படியே போயிட்டு அப்படியே பார்த்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு அப்படியே சென்னைக்கு கிளம்பியாச்சு. எங்க பொண்ணுக்கு எப்பவுமே ஃபேவரட் ஆரஞ்சு ஜூஸ், நமக்கு எப்பவுமே பிளாக் காஃபி தான். ஆனா எங்க ஒய்ஃப்க்குலாம் சொல்லவே தேவையில்ல, காஃபியும் குடிப்பாங்க, அதே டைம்ல பப்ஸும் சாப்பிடுவாங்க. அது போதாதுன்னு சொல்லிட்டு பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கும் சாப்பிடுவாங்க. ஆனா எங்க பொண்ணுக்கு கேக் கொடுத்து பார்த்தாங்க. எங்க பொண்ணு சாப்பிடவே இல்லை. எங்க பொண்ணுக்கு கேக் பிடிக்காது, என்ன மாதிரியே தான். எங்க எப்பவுமே டயட் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுவோம். அப்படியே முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. செமையா ஜாலியா.